உங்க நீட்ஸ் என்ன, உங்க தேவைகள் என்ன, நீங்க யாரு, என்ன பலம், அதை யோசிங்க. பலகீனத்தை பத்தி யோசிக்காதீங்க. பலகீனத்தை பத்தி யோசிச்சா என்ன பலன்? பலத்தை பத்தி யோசனை பலன் இருக்குது. எஸ், எனக்கு இதுல பலம் இருக்குது, இப்படி எனக்கு இருக்குது, அது எனக்கு இருக்குது, இது எனக்கு இருக்குது. எஸ், உண்மையை மட்டும் நம்புங்க, பொய்களை நம்பாதீங்க. நடக்க போற விஷயத்தை மட்டும் நம்புங்க, நடக்க கூடாத விஷயத்தை நம்பாதீங்க. யாரோ ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதுல வாங்காதீங்க. ஏன்னா நாம இந்த மனுஷங்க கிட்டதான் வாழ வேண்டிய ஒரு நிலையை கடவுள் கொடுத்திருக்கார். இந்த சூழ்நிலையை கூட உங்களால சரியா பயன்படுத்திக்க முடியும், நீங்க நினைக்கிற நினைப்பின் மூலமாக. ப்ரூஃப் பண்ணுங்க, உங்களால முடியும்னு ப்ரூஃப் பண்ணுங்க. நடக்கக்கூடிய அத்தனையும் நிஜமாக்குவன்னு நினைங்க. நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை நான் செய்வேன்னு நம்புங்க. உங்க கைகளும் கால்களும் உடலும் மனமும் புத்தியும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் அத்தனையும். ஏன்னா கடவுள் கொடுத்ததுங்க எல்லாமே. கடவுள் ஏன் கொடுத்தாரு? நல்லதை செய்வதற்கும் நல்லதை நினைக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு முன் உதாரணமா இருப்பதற்காகவும் தான் உங்களுக்கு எல்லாமே.